அன்னைக்கு சிவாஜி சார் இறக்கும்போது பிரபு சார் இல்லை சார் ஊரில். ஓகே. கேப்டன் முன்னாடி நின்று அதை எல்லாத்தையும் செஞ்சாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கூட்டத்தை ஒரு துண்டை வச்சு விரட்டுவாருங்க. பார்த்துருக்கேன் சார். எனக்கு வந்து கேப்டன் மறைவுக்கு பிறகு அடுத்த நாள் பிரபு சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப வருத்தத்தை தெரிவித்தார். அப்போ சொல்கிறாரு அவர், எல்லாம் அழுக வந்துடுங்க. சிவாஜி பிரபு சார் சொல்கிறாரு, நான் வெளிநாட்டில் இருந்துட்டேங்க, ஆனால் விஜி வந்து ஒரு புள்ள மாதிரி எல்லாம் பார்த்து கூடயே இருந்து தூங்காமல் சாப்பிடாம குளிக்காமல் அடுத்த நாள் வந்து என் கூடயே வந்து அங்கே எல்லா காரியமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிட்டாங்கங்க. எல்லாருமே அதை கடமை முடிஞ்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்கங்க. விஜி வீட்டுக்கு போகலங்க. விஜி என் கூட வந்து 2 மணி நேரம் என் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு, நாங்கள்லாம் கூட இருக்கிறோம்மா, தம்பிக்கு துணை பிரபு சாருக்கு துணையாக இருக்கணும் பேசுகிறாங்க. 2 மணி நேரம் இருந்துட்டு தாங்க போனார். குளிக்கலை, சாப்பிடல. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா போயிடுவோம் அப்படியே. ஆனால் கேப்டன் போல இது பிரபு சார் அடுத்த நாள் என்கிட்ட சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ப்ளஸ் நடிப்புக்கு லெஜெண்டு. இவர் இப்போ நம்ம நடிகர் சங்க தலைவர். அப்போ அவர் ஒரு நடிகர் சங்க தலைவருங்கிற முறையில் முன்னால் ஒரு நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு மரியாதையை எப்படிலாம் செஞ்சுருக்காரு, எந்த அளவுக்கு எல்லா நட்சத்திரங்களையும் கூப்பிட்டு இப்போ லைனை கொண்டு வந்து வேனில் வர வச்சு அன்னைக்கு ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி 2 நாள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி, அப்போ அது ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே அந்த மேலே வண்டியில் போகும்போது உட்காந்துருப்பாங்க.